அவர் அக்கவுண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும். தயவு செய்து தன்னை பாமக நிறுவனர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்றும், நான் திமுக கொடுத்த பணத்தை தூக்கி எறிந்தவன் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொந்தளித்துள்ளார். நீங்கள் அதற்கான அரசியலை செய்யுங்கள். இன்றைக்கு யாரோ சொல்லுகிறார்கள், என் மீது தூர்வார்கள். நான் கேட்கிறேன், கடந்த காலத்தில் இதே திமுக அரசு ஆதரித்த போது, கூட்டணியில் நடந்த தேர்தலிலே இருந்தபோது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதியை அவர் அக்கவுண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும். என் தொகுதியிலான தேர்தல் செலவுகளை தவிர்த்து இதுவரையில் எந்த ஒரு தலைவனிடம், எந்த ஒரு கட்சியிடம் என் பொது வாழ்க்கையில் கை நீட்டியதாக எவனும் சொல்ல முடியாது. என் தனிமதி ஒழுக்கத்தில் எந்தவித ஒரு குறையும் எவனும் கண்டுவிட முடியாது. அதனால்தான் ஒரு மாபெரும் சமுதாய இயக்கமாக இருந்து ஒரு 40 ஆண்டு காலம் தன் பொது வாழ்வில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாத தலைமையாக இருந்த எங்கள் மருத்துவர் ஐயாவை அசைத்து பார்க்கிற ஆற்றலை வேல்முருகன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கான, இனத்துக்கானவன். நான் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ்நாடு விடுதலைப்படை போராட்டத்தையும் சமகாலத்தில் பார்த்து வளர்ந்த ஒரு பள்ளி சிறுவனாக என்னை நானே வார்த்தெடுத்து கொண்டவன். அதனால் கேட்கிறேன், இங்கு ஆகச்சிறந்த தமிழ் தேசிய தலைமைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் வராமல் தவிர்த்திருக்கின்ற அடுத்த கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம் என்று உறுதி தந்திருக்கிற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளே, நீங்கள் ஒன்றி கூடி முடிவு செய்யுங்கள். ஒரு தலைவனை ஒன்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுடைய வரலாற்றை, அவன் வாழ்க்கையை, அவன் கடந்து வந்த பாதையை முற்றுமுதலுமாக ஆய்வுக்குட்படுத்துங்கள். அதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.